ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்ன மேட்ச் இது. இன்றைக்கி சாட்டர்டே டபுள் டே. ஃபஸ்ட் மேட்சோட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் vs சிஎஸ்கே இன் ராஜீவ் காந்தி ஸ்டேடியமில் நடந்துச்சு. நல்லா ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கும், ஹை ஸ்கோர் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் 15 பால் 50 அடித்தார். பட் அனதர் எண்ட்லெஸ் ஹெட் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார். இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஆடுறாரு. என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் அண்ட் பவுலிங் ரொட்டேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு அந்த இன்னிங்ஸில். ஈவன் தோ அது என்ன ஒரு ஹை ஸ்கோரிங் ஸ்டார்ட்டாக இருந்தாலுமே கூட அதுக்கப்புறம் விக்கெட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. முகேஷ் சௌத்ரி நேற்று பேக் டு பேக் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், ஜேமி ஓவர்டன் எடுத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஓவர் பவர் பிளேயில் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுதான் மேட் ஷாட் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதில் எனக்கு பெருசாக உடன்பாடே கிடையாது. மேட் ஷாட் போட்டிருந்த இந்த ஸ்பெல்லை அகில் ஹுசைனாலேயே ஆட முடிஞ்சிருக்கும். பட் பேட்டிங் பற்றி பார்ப்போம் என்னென்னு. அடுத்து அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசன் ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ் ஆடினார். கடைசி வர நின்று எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஜெயிச்சு ஒரு 194 போஸ்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 195 சேஸ் பண்ண சிஎஸ்கே. சாம்சன் ஃபஸ்ட் பால் 6 ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பெருசாக நிதிஷ் ரெட்டி பர்ஃபெக்டாக ஒரு பவர் பிளே ஸ்பெல் போட்டார். அதில் ஒரு சஞ்சு அவுட் ஆனதா. அதுக்கப்புறம் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் புல்னால ஆயுஷ் ரிட்டையர்டு ஹர்ட் ஆக அது ரிட்டையர்டு ஹர்ட் ஆகிட்டு போயிருந்துருக்கலாம். தேவையில்லாத வேலை. அது வேறு நின்று ஆடி அவர் ஒரு விக்கெட்டு. சைக்காலஜிக்கலாக அது ஒரு இம்பேக்ட் பிளே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 அவுட்டு. அதுக்கப்புறம் நம்பர் 4 நேற்றுட்டா மேட் ஷாட் வந்தார். அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அவர் ஓகே நல்ல பிளேயர் தான், நான் நல்ல கெட்ட பிளேயர்லாம் சொல்லலை. அவர் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியன் டைப் ஆஃப் பிளேயரு. அந்த பிச்சில் பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர் டெட்லியாக இருப்பார். ஆனால் அவருக்கு ப்ராப்பரான பிளானோட போட்டாங்க. அதுக்கப்புறம் இது பிரேவிஷுமே வந்தார். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரில் அவர் தூக்கி அடித்தார். டக்கு கேட்ச் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சிவம் டுபேவும் என்ன மேட் ஷாட்டும் பார்ட்னர்ஷிப். இது எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு ஷார்ட் பால் போட்டால் வராது, ஒருத்தருக்கு யார்கர் போட்டால் வராது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஆடிட்டு இருந்தாங்க. மொதல் மேட்ச்சில் என்ன சொல்கிறது, ஒரு 2 மேட்சஸ் பேக் ஆயுஷ் மாத்திரைக்கு பேட்டில் படலைன்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இவருக்கு சுத்தமாக வந்ததுலேருந்தே படல. ஏன் ரிட்டையர்ட் பண்ணல? ஜேமி ஓவர்டன் வந்தார். கடைசி நேரத்தில் அடினா எப்படி அடிப்பார்? அவர் ஆல்ரவுண்டர் தான், கொஞ்ச நேரம் செட் ஆகணும்ல. 30 பால் நின்று 34 ரன் அடித்தார். கிட்டத்தட்ட 5 ஓவர் அவரே சாப்பிட்டுட்டார். ஸோ அது என்ன சொல்கிறது, இந்த ரன் அகில் ஹுசைனே அடிச்சிருப்பார்ல. இந்த சேஞ்ச் சரியாக படலை. பழைய காம்பினேஷன் நல்லா செட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணாங்க? முகேஷ் சௌத்ரி உள்ளே கூப்பிட்டு வந்தது நல்ல மூத்தாக. அவர் 2 விக்கெட் வேறு எடுத்தார். ஓகே, ஸோ என்னென்னு பார்ப்போம். இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம், அதாவது இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டமோட அது என்ன சொல்கிறது, அந்த டாப் 5 நுழைஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் காஸ்ட்லி மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து எம்ஐயில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். ஓகே, தேங்க்யூ.